கிண்டி ராஜ்பவனில் எளிய விழா கவர்னராக பதவியேற்ற ரவிக்கு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி நேரில் வாழ்த்து. தமிழகத்தில் கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநிலத்திற்கு முழுநேர கவர்னராக சமீபத்தில் மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரவி தமிழகத்தின் புதிய கவர்னராக அறிவிக்கப்பட்டார். நாகாலாந்து மாநில கவர்னராக கடந்த 15ஆம் தேதி வரை பொறுப்பு வகித்த இவர் தமிழகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய கவர்னராக அறிவிக்கப்பட்ட ரவி நேற்று முன்தினம் இரவு டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார். விமான நிலையத்தில் அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். அதன் பிறகு ரவி கிண்டி கவர்னர் மாளிகைக்கு சென்றார். அங்கு அவருக்கு தமிழக காவல்துறையின் குதிரைப்படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் கிண்டி கவர்னர் மாளிகையில் தங்கினார். இன்று சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு கிண்டி கவர்னர் மாளிகையில் தர்பார் மண்டபம் அருகே உள்ள திறந்தவெளி புல்வெளி அரங்கில் ரவி பதவியேற்கும் விழா நடைபெற்றது. இதற்காக புல்வெளி அரங்கில் பந்தல் அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கவர்னர் பதவியேற்பு விழாவிற்கு அனைத்து கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அதிகாரிகள், பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது. முக்கிய பிரமுகர்கள் 10 மணி முதல் விழா அரங்கிற்கு வர தொடங்கினார்கள். 10:30 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் ரவியை அழைத்து வந்தனர். விழா மேடையில் ரவி, அவரது மனைவி, முதலமைச்சர் ஸ்டாலின், தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் அமர்ந்திருந்தனர். இதையடுத்து 10:33 மணிக்கு காவல்துறையின் இசைக்குழு இசைக்க தேசிய கீதத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர் இறையன்பு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தமிழகத்தின் புதிய கவர்னராக ரவி ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற குறிப்பை வாசித்தார். இதைத் தொடர்ந்து அவர் புதிய கவர்னராக ரவியை பதவியேற்க வரும்படி அழைத்தார். 10:35 மணிக்கு தமிழகத்தின் புதிய கவர்னராக ரவி பதவியேற்றுக் கொண்டார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணத்தை வாசிக்க அதையே ரவி வாசித்து பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் ரவியும் சஞ்சீவ் பானர்ஜியும் கோப்புகளில் கையெழுத்திட்டனர். பதவியேற்பு முடிந்ததும் கவர்னர் ரவிக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி கை குலுக்கி வணக்கம் செலுத்தி வாழ்த்து தெரிவித்தார். கவர்னர் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தகம் பரிசு வழங்கி வாழ்த்தினார். ரவியின் மனைவிக்கு ஸ்டாலின் பொன்னாடையை பரிசாக வழங்கினார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மலர் கொத்துகளை ரவிக்கும் அவரது மனைவிக்கும் வழங்கினார். இதனையடுத்து பெண்கள் தேசிய கீதம் பாடினார்கள். அத்துடன் புதிய கவர்னர் பதவியேற்பு விழா நிறைவு பெற்றது. 10 நிமிடங்களில் மிக எளிமையாக விழா நடைபெற்று முடிந்தது. I, Ravindra Narayan Ravi, do swear in the name of God that I will faithfully execute the office of Governor of Tamil Nadu and will to the best of my ability preserve, protect and defend the Constitution and the law, and that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To be to the service of the people of Tamil Nadu to the best of my ability and the space that the Constitution gives me. I know
you all, that is the media, is crucial to the functioning of a parliamentary democracy. You are the plain mirror of what is happening in this land and among the people. And I am looking forward to benefiting from your reporting, your experience in discharge of my responsibility. Thank you all. Thank you for coming and participating in this event. Now, since it's the beginning, I don't have much to say. And there is nothing much that from my side at this point of time, but yes, still if you wish to say something, I will try to be. சார், வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே பத்திரிகை துறையிலிருந்தும் வந்திருக்கீங்க, அந்த அடிப்படையிலையும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பொறுப்பு என்பது உங்களுக்கு ஒரு சவால் மிகுந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Yeah. In fact, one of the things which I will try to is to learn Tamil language, which is a very rich language, very old language, so I will try. Yeah, I tell you, I don't have much, but I have some brief journalistic experience, and that does give me some confidence to be empathetic, to relate what the journalist what is expected of journalists and how they are, under what circumstances they work. And I think it's more than the challenge. It is an opportunity, and I think it will be helpful for me. Sir, this is Stalin from Pudhi Thalamarai TV. First of all, very hearty congratulations to you. I have two questions to you, sir. First question is, how do you see the performance of the present Tamil Nadu government, and the past governor, Panwarlal Purohit, has gone to many districts for review meetings with district administration. Do you have any plans to go for review meetings in district, sir? Look, I have just, some minutes back, I have been sworn in. Plans will unfold as the time comes, as the situation warrants. One thing I know, that this place has a popular government mandated by the people, and the governance is the responsibility of the government. Governor is to function within the parameters of the Constitution, and I'll try my best to keep that in mind. Thank you. No, Tamil Nadu performance, I think it is too premature for me to say, but I believe it should be doing well. It is the way it has handled COVID, it has come down, so it should be doing well. I think so, but more and more of it I will be able to once I get to know.